இந்த சமுதாயம் ஏகத்துவத்தில் இருக்கின்ற வரை ஒருபோதும் அழிக்க முடியாது. கபறுகளை வணங்காதீர்கள், கல்லறைகளை வணங்காதீர்கள், தர்காக்களை வணங்காதீர்கள், சிலைகளை வணங்காதீர்கள். குர்ஆனுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இணை வைப்பு, ஏகத்துவம், இந்த மோதல் கடைசி காலம் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நிலையை தான் சந்தித்தார்கள். அவர்களுக்கு எதிராக சதி செய்தார்கள், அவரை நாம் காப்பாற்றினோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய படை பின்னால் வந்து நிற்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரக்கோம், சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம். கல்லா இன்னமா யா ரப்பி சயஹ்தி. என்ன ஆணித்தரமான வார்த்தைகள், வரலாற்று பூர்வமாக எப்போதுமே நமக்கு ஒற்றடம் தரக்கூடியது, ஆறுதல் தரக்கூடியது, அருமருந்து தரக்கூடியது. ஃபௌஹைனா இலா மூசா அனித்ரிப் பிஅஸாக்கல் பஹர், கைத்தடியை வைத்து கடலை அடியுங்கள் என்று சொன்ன உடனே கடல் பிளக்கின்றது. அத்தனை படைகளும் முஸ்லிம்களும் உள்ளே போகின்றார்கள், வெளியேறுகின்றார்கள். ஃபிரௌன் உள்ளே நுழைகின்றான். ஒரே தண்ணீர் தான் முஸ்லிம்களை காப்பாற்றுகின்றது, அதே தண்ணீர் தான் அதுவரைக்கும் சித்திரவதை செய்த முஸ்லிம்களை சின்னாபின்னமாக ஆக்கிய, கொலை செய்து கொண்டிருந்த ஒரு கொடியவனையும் அவனுடைய கூட்டத்தையும் மூழ்கடித்தது. அனைவரையும் மூழ்கடித்து விட்டோம் என்று சொல்கின்றானே, அதே ரப்பு இன்றைக்கும் இருக்கின்றான். நூஹ் நபியினுடைய காலத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரைக்கும் நீங்கள் குர்ஆனிலே ஏறிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், வலகத் சபகத் கலிமத்துனா லிபாதில் முர்ஸலீன், நம்முடைய தூதர்களுக்கு நம்முடைய வாக்கு முந்தி விட்டது. இன்னஹும் லஹுல் மன்சூரூன் வ இன்ன ஜுந்தனா லஹுல் காலிபூன், அவர்கள்தான் வெற்றி காண்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த வசனம் பொய்யாகாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கூட்டத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இந்திய முஸ்லிம்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் ஏன் என்ற தலைப்பாகும். இன்றைக்கு முஸ்லிம்கள் வெறுப்பு என்ற ஒரு நெருப்பு வளையத்திற்குள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்த வகையிலும் தப்ப முடியாத அளவிற்கு இந்த நெருப்பு வளையத்திற்குள் சிக்குண்டு கிடக்கின்றார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு என்று சொல்வதை விட ஒரு நூற்றாண்டு கடந்து ஒன்றியத்திலே நாம் ஆட்சியை பிடிப்போம் என்று கனவு கொண்டிருந்த RSS சங்க பரிவார கும்பல் இடையிலேயே ஆட்சியை கைப்பற்றிவிட்டார்கள். அப்படி கைப்பற்றிய பிறகு அவர்கள் முஸ்லிம்களை மட்டுமே குறிவைத்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அமைக்கின்றார்கள், தங்களுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆங்கிலத்திலே போலரைசேஷன் என்று சொல்வார்கள். நார்த் போல், சவுத் போல், வட துருவம், தென் துருவம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையிலே பெரும்பான்மை இந்து சமுதாய மக்களிடத்திலே முஸ்லிம்களை எதிர்முனையில் கொண்டு போய் நிறுத்தி துருவப்படுத்தி தூரமாக்கி, முஸ்லிம்கள் இந்த நாட்டில் அந்நியர்கள், அடிமைகள், அவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் என்று கருதப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பிரச்சாரம் மேலோங்கி நிற்கின்றது. இதற்கு எடுத்துக்காட்டு ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரிலே வன்முறையாளர்கள் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்துகின்றார்கள். 28 பேர்கள் பலியாகின்றார்கள். அதிலே ஹுசைன் ஆதில் ஷா, அமித்ஷா அல்ல, ஆதில் ஷா என்ற அந்த இஸ்லாமிய சகோதரன் காஷ்மீருக்கு விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய, பஹல்காமுக்கு விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய இந்து சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி எதிரிகளிடத்திலிருந்து துப்பாக்கியை
பறிக்கின்றார். அதன் மூலமாக அவர் தாக்குதலுக்கு உள்ளாகின்றார், சுட்டுக் கொல்லப்படுகின்றார். காஷ்மீருக்கு சென்று வந்த மக்கள் எல்லோருமே எங்களை அவ்வளவு பெரிய சோதனையிலிருந்து மீட்டு வந்தவர்கள், காப்பாற்றி கரை சேர்த்தவர்கள் முஸ்லிம்கள் என்று பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் பாதித்த அந்த சோதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி முஸ்லிம்கள் எங்களுக்கு பெரும் அளவிலே உதவி செய்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதையெல்லாம் கீழே தள்ளிவிட்டு இவர்கள் பாருங்கள் முஸ்லிம்களா என்று கேட்டு சுட்டார்கள் என்று இவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைக்கின்றார்கள். இவர்களுடைய கோளாறு தான் மும்பை தாக்குதலுக்கு உள்ளாகின்றது. அப்படி உள்ளாகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் உளவுத்துறை சரியான முறையிலே தகவல் கொடுக்கவில்லை என்பதற்காக வேண்டி பொறுப்பேற்று அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் மத்திய அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்கின்றார். ஆனால் இந்த அமித்ஷா இதுவரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை. இதே மோடி அன்றைக்கு பேசுகின்றார், உங்களால் முடியவில்லை என்றால் அன்றைய பிரதமரை பார்த்து நீங்கள் விலகி செல்லுங்கள், ஆட்சியை விட்டு வெளியேறுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இன்று அவருடைய பேச்சு அவருக்கு எதிராக சமூக வலைதளங்களிலே வைரலாகி கொண்டிருக்கின்றார். அப்ப இப்படிப்பட்ட இவர்கள் கோட்டை விட்டுவிட்டு ஒரு 4-5 பேர்கள் வந்து வேட்டையாடுகின்றார்கள். அப்படி வேட்டையாட கூடிய அளவிற்கு இவர்களுடைய பாதுகாப்பு ராணுவம் இல்லை, காவல்துறை இல்லை. அப்ப இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நாங்கள் 370 காஷ்மீருக்கான சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்த பிறகு காஷ்மீரிலே சகோதரத்துவம் வளர்ந்து விட்டது, அங்கு அமைதி திரும்பி விட்டது என்று திரும்ப திரும்ப இவர்கள் சொன்னார்களே, அது பொய் என்று இந்த நிகழ்வு காட்டவில்லையா? அப்ப இவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். இவர்கள் பாதுகாப்புலே ஓட்டை வைத்து விட்டு இன்றைக்கு அதை அப்படியே முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி விடுகின்றார்கள். இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே செய்து இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அப்படி வந்தவர்கள் தொடர்ந்து முஸ்லிம்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை கக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இது இன்றைக்கு ஆரம்பித்தது கிடையாது. உங்களுக்கெல்லாம் பாம்பே திரைப்படம் தெரியும். அதுல பாம்பேல நடக்கக்கூடிய அந்த கலவரத்தை, அதுவும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அதை தொடர்ந்து நடந்த ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் ஒருவர் வருகின்ற போது எதிரிகள் வருகின்றார்கள். எதிரிகள் யார் என்றால் முஸ்லிம்களை காட்டுகின்றான் படத்திலே. மனிதத்தனம் செய்த ஒரு கொடுமை அது. அப்படி காட்டுகின்ற அந்த வேளையில எதிரிகள் தங்களை நோக்கி வருகின்றார்கள் என்று தகப்பன் அவனுக்கு மேலால் ஒரு பையன், குட்டி பையன் உட்கார்ந்து இருக்கின்றான். எதிரிகள் வரக்கூடியவர்களுடைய முகத்தை பார்க்கின்றார்கள். நெற்றியிலே நாமம் போடப்பட்டிருக்கின்றது. அந்த நாமத்தை பையன் அளிக்கின்றான். என்ன காட்டுகின்றான் தெரிகிறதா? இதன் மூலமாக அவர்கள் இந்துக்கள் என்று தெரிந்து ஆட்களை அடிக்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள் என்பதை கொண்டு வருகின்றான். அப்படி ஒரு காட்சி. கலவரம் அதிகமான அளவில் கொழுந்து விட்டு எரிந்து அது முடியக்கூடிய ஒரு தருவாய் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு முஸ்லிம்கள் தான் பஸ்கரோ என்று சொல்ல வேண்டும். சொன்ன பிறகு கலவரம் நிற்கின்றது. இப்படி முஸ்லிம்களை வெறுப்பில் கொண்டு வந்து ஏற்றி 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 இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அவுரங்கசீப் என்ற மன்னர் மும்பையில் அண்மையில் அவுரங்கசீப்புடைய கல்லறையை உடைக்க வேண்டும் ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஒரு பேனர் கையில் வைத்திருக்கின்றார்கள், கொடியோ அல்லது வேற எதுவோ, அதுல குர்ஆன் எழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது. அதை அப்படியே பகிரங்கமாக கொளுத்துகின்றார்கள். எப்படியாவது எந்த வகையிலாவது முஸ்லிம்கள் மீது வெறுப்பை கக்க வேண்டும்
நெருப்பை உமிழ வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். திரைப்படம் என்று சொன்னால் மாஸ் மீடியா என்று சொல்வார்கள். வெகுஜன ஊடகம், பெருமக்களை ஈர்க்கக்கூடிய ஊடகம் திரைப்படம் என்பது. அது எந்த அளவிற்கு மக்களிடத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 18 ஆண்டு காலம் அவருக்கு எதிராக கருணாநிதி மிகப்பெரிய ஒரு படையை நடத்தினார். ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செயல்பட்டார். எம்ஜிஆர் இருக்கின்ற வரை கருணாநிதி ஆட்சிக்கே வர முடியாத அளவிற்கு அவருடைய இமேஜ் மேலோங்கி இருந்தது என்று சொன்னால், திரைப்படத்தில் அவர் தன்னை காட்டிய பிம்பம், தன்னை ஒரு சமூக நல சேவகராக சித்தரித்து காட்டினார். அந்த அளவிற்கு மாஸ் மீடியா மக்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி போயிருக்கின்றது. மேலப்பாளையத்தில் தான் ஒரு சகோதரி, அந்த சகோதரி மறைஞ்சிட்டாங்க. சிவாஜி பிஎஸ்டி பள்ளி பக்கத்தில் வர்றாங்க என்று அன்றைக்கு அறிவிப்பு செய்யப்படுகின்றது. அப்போ அந்த சகோதரி கேட்குறாங்க, சிவாஜி தான் அந்த படத்தில் கொன்னுட்டான, அவன் தான் செத்து போயிட்டான, இப்போ எப்படி பிஎஸ்டி பள்ளிக்கு வர்றான்? அப்போ இப்படி கேட்டா இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? திரைப்படத்தை அப்படியே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கருணாநிதியை கைது செய்வதற்கு காவல்துறை உள்ளே வருகின்றார். பாளை சிறையில் வாடியவர், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வயதாகிவிட்டது. கொள்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை திரும்ப 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 சண்டிவில போட்டு காட்டுறான். அதை பார்க்கக்கூடிய மக்கள், ஏன்பா அந்த கருணாநிதி திரும்ப திரும்ப இப்படி போட்டு கொள்றானோ, சண்டால பாரவணும் என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த அளவிற்கு தான் மக்களிடத்தில் புரிந்துணர்வு இருக்கின்றது, அவர்களுடைய நிலைமை அமைந்திருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட இந்த மக்களிடத்தில் இவர்கள் திரைப்படத்தின் வாயிலாக முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை ஊட்டுகின்றார்கள். அவுரங்கசீப் பற்றி ஷாவா என்ற ஒரு படம், அந்த படத்தில் இந்த படத்தை இயக்கியவர் யார் என்றால் லட்சுமண் முட்டேகர், அவர் இயக்கியிருக்கின்றார். இதில் விக்கி கௌஷல் என்பவர் சம்பாஜியாக நடிக்கின்றார். அக்ஷய் கண்ணா என்பவர் அவுரங்கசீப்பாக நடிக்கின்றார். கிளைமாக்ஸ் கடைசியில் உள்ள காட்சி 40 நிமிடம் சத்ரபதி சிவாஜியினுடைய மகன் சம்பாஜியை சித்திரவதை செய்வதாக அந்த படம் சித்தரிக்கின்றது. இதை பார்க்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள் கதறி அழுகின்றார்கள், தாங்க முடியாமல் அழுகின்றார்கள். குஜராத்தில் ஒருவர் வெண்திரையை போய் கிழிக்கிறார். விருப்பினுடைய உச்சகட்டம், ஆத்திரம் அவருக்கு தாங்க முடியவில்லை. ஒருவர் திரையரங்குக்குள்ளேயே குதிரையை ஓட்டிக்கொண்டு செல்கின்றார். ஹர் ஹர் மகாதேவ் என்று சத்தம் போட்டுக்கொண்டு மராத்தியில பரமசிவனே என்னை நீ காப்பாற்று என்று பொருள்பட கோஷங்களை எழுப்பிக் கொண்டு உள்ளே செல்கின்றார். ஒரு மராத்தி டிரைவர் தன்னுடைய மகனை திரைப்படத்துக்கு அழைத்து சென்று விட்டு அந்த படத்தை பார்த்து முடித்தவுடன் அவன் கொந்தளிக்கின்றான். அவரை சொல்கின்றார், டென்ஷன் ஆகி விடுகின்றான். அந்த அளவிற்கு அந்த படம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இது எந்த அளவிற்கு வெற்றி படமாக ஓடி இருக்கிறது என்று சொன்னால் 550 கோடி அளவிற்கு லாபத்தை பெற்று தந்திருக்கின்றது. அப்ப முஸ்லிம்களை இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் சித்தரித்து காட்டுகின்றார்கள். அப்படி காட்டுவதின் காரணமாக முஸ்லிம்கள் அந்நியப்படுத்தப்படுகின்றார்கள். திரைப்படம் என்று சொன்னாலேயே அப்படியே நம்பக்கூடியவர்கள். எம்ஜிஆரை இங்க கடவுளாக ஆக்கினார்கள் என்று சொன்னால் என்டிஆர் ஆந்திராவில் கடவுளாக ஆக்கினார்கள். அந்த அளவிற்கு திரைப்படம் மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த திரைப்படத்தின் மூலமாக இவர்கள் முஸ்லிம்களை குறிவைக்கின்றார்கள். அப்ப இதனால என்ன ஏற்படுகின்றது என்று சொன்னால், இந்த மராத்தியில் உள்ள அந்த டிரைவர் அவர் சொல்றாரு,
என் பையன் பின்னால வந்து முடிவு செய்துக்குவான் எந்த பக்கம் செல்வது என்று. அப்ப இளம் தலைமுறையினருக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த நஞ்சி ஊட்டப்படுகின்றது, இந்த திராவகம் அவர்களுடைய குரல் வலைக்குள் ஊற்றப்படுகின்றது. பாருங்க, அப்ப இந்த மாதிரியான அளவுல முஸ்லிம்கள் மீது இவர்கள் வெறுப்பை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள், நெருப்பை மூட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். தொடர்ந்து இது செல்கின்றது. இதுல நாம ஒரு நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் கடந்த காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் என்ற ஒரு பிரிவினை வந்ததே, அந்த பிரிவினையின் போது ஜின்னா செய்தது இருக்கின்றதை தனி நாடாக பிரித்து கொண்டு சென்றார் அல்லவா, அது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பிழை, மிகப்பெரிய ஒரு பிழை. பாகிஸ்தான் பின்னால வங்கதேசமாக உருவெடுத்தது. அப்ப இரண்டு நாடுகள் அப்படி பிரிந்து சென்றது. அவரு இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை மனதில் கொண்டிருந்திருந்தால் இது போன்ற ஒரு பிரிவினைக்கு அவர் ஆட்பட்டிருக்க கூடாது. அந்த சந்தர்ப்பத்தில் உலமாக்களை பாராட்ட வேண்டும், இந்த நாடு பிரிவினை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர் நாட்டு பிரிவினையின் போது சொல்கின்றார், இந்த நாட்டு பிரிவினைக்கும் அடிப்படை காரணம் யார் என்று சொன்னால் இந்துத்துவாவினர் தான். சாவார்கள், கோல்வாக்கர் போன்றவர்கள் எல்லாம் இதற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். அன்றைக்கு முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த வேண்டும் என்று சொன்னவர்கள். இதை ஜின்னா எதிர்க்கிறார். அவர் நேரு, அதை போன்ற அபுல் கலாம் ஆசாத், அன்றைக்கு உள்ள முக்கிய தலைவர்களிடத்தில், காந்தி போன்றவர்களிடத்தில் அவர் பேசுகின்றார். நான் பிரதமர் நேருவை நம்புகின்றேன், காந்தியை நம்புகின்றேன், வல்லபாய் பட்டேலை நம்புகின்றேன். ஆனால் காங்கிரசுக்குள் ஊடுருவிருக்கக்கூடிய இந்துத்துவாவினரை நான் நம்பவில்லை என்று ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் இருந்து, not that I loved Caesar less but I loved Rome more. நான் புருட்டஸ் சீசரை கொன்று விடுகின்றான். அப்படி கொன்று விட்டு அவன் சொல்கின்றான், நான் சீசரிடத்தில் குறைவாக அன்பு செலுத்தவில்லை, ஆனால் நான் ரோம் என்ற அந்த நாட்டின் மீது செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு இருக்கின்றது, சீசர் மீது செலுத்தக்கூடிய அன்பை விட பெரிதானது என்று ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தினுடைய ஒரு கவிதை வரியை எடுத்து காட்டி, உங்களை நம்புகின்றேன், ஆனால் இந்துத்துவாவினரை நான் நம்பவில்லை, அதிலும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய இந்துத்துவாவினரை நான் நம்பவில்லை என்று சொல்லி நாட்டை பிரிச்சுட்டு போயிட்டார். ஆனால் பிரித்ததே இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக மாறிவிட்டது. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் பெண்கள் எல்லாம் பல ஆர்ப்பாட்டங்களுக்கு போய் கலந்து கொள்கின்றார்கள், பல ஆர்ப்பாட்டங்களை கலந்து கொள்கின்றார்கள். இங்கும் வந்திருக்கின்றார்கள். தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள்ல பெரும்பாலும் ஆண்களை விட பெண்களுடைய எண்ணிக்கை மிஞ்சி போய் நிற்கின்றது. காரணம் என்ன? அவர்களுக்கு இந்த ஏகத்துவ சிந்தனை வந்திருக்கின்றது, அதனால் வந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை ஊட்டியதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு பாபர் மஸ்ஜித் உடைக்கப்பட்ட பிறகு முஸ்லிம்களுடைய வீடுகளில் காவல்துறையினர் இளைஞர்களும் அதற்கு தக்க சில தவறான வழிகாட்டலுடைய அடிப்படையில் ஜிஹாத் என்ற பெயரில் போய் தவறான பாதையில் போய் சேர்ந்து விட்டார்கள். அப்படி சேர்ந்ததனுடைய காரணத்தினால் அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய எதிரொலி மேலப்பாளையத்தில் ஒலித்தது. ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கு கிரில் போடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் காவல்துறையினுடைய தேடல் வேட்டை நடந்தது. இளைஞர்கள் தப்பு செய்தால் சம்பந்தப்பட்ட அந்த இளைஞர்களை மட்டும் கைது செய்வதை விட்டுவிட்டு பெண்களையே தூக்கி செல்லக்கூடிய ஒரு கொடுமை மேலப்பாளையத்திலே நடந்தது. இளைஞர்கள் தடாவிலே தள்ளப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் 1994 தௌஹீத் ஜமாத் அன்றைக்கு ஒரு இயக்கத்தில் இருந்தோம். 1994 சுதந்திர இந்தியாவில் முதல்ல பெண்களை மேலப்பாளையத்தில் தௌஹீத் ஜமாத் களம் இறக்கியது. பிஎஸ்டி பள்ளியில் இருந்து பஜார் திடல் வரைக்கும் பெண்கள் கைகளிலே ஆர்ப்பாட்ட கோஷங்களை ஏந்தி கொண்டு, பதாகைகளை ஏந்தி கொண்டு வந்தார்கள். மேலப்பாளையம் மறந்திருக்காது. இப்படி பெண்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த களத்தில் வந்து நிற்பதற்கு என்ன காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் ஊட்டிய
எதிர்ப்பு பிரச்சாரம். அதனுடைய விளைவாகத்தான் பாபர் மசீதை அடித்து தரைமட்டமாக ஆக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு நீதிமன்றம் அடிக்கல் நாட்டி இருக்கின்றது. அதான் வேதனைக்குரிய விஷயம். அன்றைக்கு 1949 டிசம்பர் 22 அன்று 12 மணியை தாண்டினால் 23 அந்த கட்டத்தில் சிலைகளை கொண்டு போய் உள்ளே வைக்கின்றார்கள். அப்படி உள்ள வச்ச உடனே தந்தி பறக்கின்றது, முதலமைச்சருக்கு பறக்கின்றது, பிரதம அமைச்சருக்கு பறக்கின்றது, உள்துறை அமைச்சருக்கு செய்தி போகின்றது. அத்தனை பேர்களும் சொன்னது தெரியுமா, அந்த சிலைகளை தூக்கி வெளியே போடு என்று சொன்னார்கள். ஆனால் கே நையார் என்பவர் தான் அன்றைய தினத்தில் மாவட்ட நீதிபதியாக இருந்தார். அவர் இதற்கு அசைந்து கொடுக்கவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் அது. அப்படி அன்றைக்கு அந்த சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தால் இந்தியா இவ்வளவு பெரிய முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை சந்தித்திருக்காது. அதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். அந்த அளவிற்கு வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லிம்கள் மீது இன்றைக்கு ஏற்றி எரிய விடப்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணமே பாபர் மஸ்ஜித் தான். நீதிபதிகள் நடந்து கொண்ட ஒவ்வொரு கட்டத்திலே நீதிமன்றம் செய்த அநீதிதான் இன்றைக்கு நாட்டை இந்த வகையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கின்றது. அந்த வகையில இப்போது வக்ஃப் திருத்த இடைக்கால தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நீதிபதி அவர்கள், மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சஞ்சய் கண்ணா அவர்கள் ஒரு அழகான ஒரு கேள்வியை துஷார் மேத்தாவிடத்தில், சொலிசிட்டர் ஜெனரல் இடத்திலே கேட்கின்றார். வரிசையாக சட்டத்தை காப்பதற்கான தற்காப்புக்குரிய வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது திருப்பதி தேவஸ்தானம் இந்து அறநிலையத் துறையில் நீங்கள் முஸ்லிம்களை கொண்டு போய் வைக்க முடியுமா? நல்ல சரியான சமத்தையான ஒரு கேள்வி. அப்போது அதற்கு துஷார் மேத்தா கொஞ்சம் வரம்பு மீறி பேசுகின்றார். அப்படி பார்த்தால் வக்ஃப் போர்டில் முஸ்லிம்கள் மட்டும்தான் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அமர்வில் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நீங்கள் இந்த அமர்வில் இருக்க முடியாது, இருந்து கொண்டு இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று சொன்ன உடனே சஞ்சய் கண்ணா அவரை பாராட்டணும். இவர் மாதிரி மதசார்பின்மைக்கு எடுத்துக்காட்டுகளாய் நீதிபதிகள் இருந்திருந்தால் அன்றைக்கு இந்த பாபர் மஸ்ஜித் இது மாதிரியான ஒரு நிலை சந்தித்திருக்காது. அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று சொன்ன உடனே, சாரி மிஸ்டர் மேத்தா, நாங்கள் இந்த இடத்தில் அமர்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய மதம் என்ற அடையாளத்தை களைந்து விட்டு இங்கே உட்காருகிறோம். இது என்னுடைய இதயத்தை தொட்ட வார்த்தைகள். இடைக்கால தீர்ப்பு இப்படி இருக்கின்றது, ஆனால் நிரந்தரமான தீர்ப்பு எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு நீதித்துறையை இவர்கள் மிரட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஜெகதீப் தங்கர் துணை ஜனாதிபதி அவர் நீதித்துறையை மிரட்டுகின்றார். இன்னொரு எம்பி பகிரங்கமாக உச்ச நீதிமன்றத்தை சாடுகின்றார். முஸ்லிம்கள் இதே போன்று சாடினால் பாருங்கள் இவர்களுக்கு தேசபக்தி இல்லை என்று கூப்பாடு போடுவார்கள், கூச்சல் போடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நீதித்துறையே இவர்களுக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பு வந்ததனால கொதிக்கின்றார்கள், குதிக்கின்றார்கள், கொந்தளிக்கின்றார்கள். தாங்க முடியல. இடைக்கால தீர்ப்புக்கு எப்படி நீங்க வைக்கலாம்? எப்படி நீங்கள் பிரமதத்தில் உள்ளவர்களை வக்ஃப் வாரியத்தில் கொண்டு போய் நுழைக்கலாம் என்று நீதிபதிகள் கேட்டதற்கு ஆகாயத்திற்கும் பூமிக்கும் குதிக்கின்றார்கள். எத்தனை தீர்ப்புகள் முஸ்லிம்களுக்கு எதிராக வந்திருக்கின்றன. பாபரி மஸ்ஜித் அது முஸ்லிம்களுக்குரிய ஒரு இடம், அது அப்படியே அவர்களுக்கு தாரை வாக்கப்பட்டது இல்லையா? அப்சல் குரு தூக்கில் போடப்பட்டார். கூட்டு மனசாட்சி என்று உச்ச நீதிமன்றமே சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு கருப்பு சட்டையை கலந்து இருந்துவிட்டு காவி சட்டையை அணிந்து கொண்டு சொன்னது கூட்டு மனசாட்சி. இந்திய அரசியல் சாசனத்தில், அரசமைப்பு சாசனத்தில் கூட்டு மனசாட்சி என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றதா? அப்சல் குருவை அநியாயமாக கொலை செய்தது உச்ச நீதிமன்றம். இந்த சந்தர்ப்பத்தில் நடுநிலை நாளிதழ்கள் இருக்கின்றன. இந்து போன்ற நடுநிலை நாளிதழ்கள், ஃப்ரண்ட்லைன் போன்ற மாதமொரு இதழ்கள், அவர்கள் எல்லாம் அப்சலுக்குரிய அந்த தீர்ப்பை எதிர்த்து வாதாடினார்கள் தங்களுடைய பத்திரிகையில்.
அப்ப இப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது. பாபர் மஸ்ஜித் தீர்ப்பு வந்த உடனே மோடி சொன்னார், அமைதி காக்க வேண்டும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இது வழங்கிய தீர்ப்பு அல்ல, வாங்கிய தீர்ப்பு என்று முஸ்லிம்களுக்கு தெரியாதா? இன்றைக்கு நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கொடுக்கின்றது என்று சொன்ன உடனே நாடாளுமன்றம் தான் சூப்பர் பவர், அதற்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கின்றது. அவர் எங்கே சொல்றான், நாடாளுமன்றத்தை இழுத்து மூடுங்கள், சட்டம் ஏற்றுவதற்கு நாடாளுமன்றம் இருக்கின்ற பொழுது இவர்கள் எப்படி இதிலே உள்ளே நுழையலாம் என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய விமர்சனம் அடுத்து ஒரு வழக்கு வருகின்ற பொழுது கவாய் அடுத்து தலைமை நீதிபதியாக வர இருக்கக்கூடியவர், அவர் கல்கத்தா அரசாங்கத்தை மேற்கு வங்க அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கின்ற பொழுது, ஏற்கனவே நாங்கள் அதிகாரத்தில் தலையிடுகின்றோம் என்று எங்களை ஒன்றிய அரசு விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி ஒரு வழக்கா என்று ஓபன் கோர்ட்டில் அவர் கேட்கின்றார் என்று சொன்னால், இவர்கள் எந்த அளவிற்கு நீதிமன்றத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்ததனால் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலை இந்த கட்டத்தில் நாம பார்க்க வேண்டியது, இதே மத சார்பின்மை அன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டிருந்தால் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் வெறுப்புணர்ச்சி தோன்றி இருக்காது. தமிழ்நாடு வடநாட்டில் உள்ள ஒரு நிலையை சந்திக்கவில்லை. வடநாட்டில் பெருநாள் அன்றைக்குங்க எல்லா இடத்திலும் என்ன பார்க்கிறோம், பெருநாள் அன்றைக்கு எல்லா பள்ளிகளும் நிரம்பி வழியும், வேறு வழியே கிடையாது. அப்ப சாலைகளுக்கு வந்துருவாங்க. அப்படி சாலைகளில் வந்து தொழுதால் அவர்களுடைய உரிமம் லைசன்ஸ் பறிக்கப்படும், அவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய எதிர்ப்பு எந்த அளவிற்கு தலைக்கு ஏறி போய் இருக்கின்றது பார்க்க முடிகிறதா இல்லையா? இதற்கெல்லாம் அடித்தளம் இட்டது எது என்று சொன்னால் பாபர் மஸ்ஜித் தான். அந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பையும் அவர்கள் சாதாரணமாக நிறைவேற்றல. காங்கிரஸ் அரசு தான், ராஜீவ் காந்தி தான் 1987 கொஞ்சம் மதசார்பின்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு தொலைக்காட்சியில் மகாபாரதம் ராமாயணத்தை பரப்பினார்கள். அதை அசோக் சின்ஹால் சொல்கின்றார், இது எங்களுக்கு ராமர் கோயில் கட்டுவதற்குரிய அந்த பிரச்சாரத்திற்கு அஸ்திவாரம் என்று சொன்னார். 92 உடைச்சிட்டான். அப்ப இந்த அளவிற்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியது எதுவென்று சொன்னால் இந்த வெறுப்பு பிரச்சாரம். இந்த வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. அதுல இவர்களுடைய அணுகுமுறையில வெறுப்பு பிரச்சார பழைய காலத்தில் உள்ள அவுரங்கசீப்பை எடுத்துக்கிறது. அதாவது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களை கொலை செய்வார்கள், இதுதான் அதனுடைய கான்செப்ட். அடுத்து இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் வரலாற்று திரிபு. வரலாற்று திரிபு என்று சொன்னால் பாபர் மஸ்ஜிதை எடுத்துக்கொள்வோம். பாபர் மஸ்ஜிது 1855 இருந்து தொடர்ந்து முஸ்லிம்கள் அவர்கள் கைவசம் இருக்கின்றது. அப்படி கைவசம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், அதுல சபுத்துரா என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் உள்ள 63 ஏக்கருங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ராமருடைய பெயரில் வழிபாடு செய்யறாங்க. அது நடந்து கொண்டிருந்தது. 1949 வரைக்கும் கோரிக்கை என்ன தெரியுமா, சபுத்திராவில் நாங்க ராமர் கோயில் கட்டணும், இதுதான் அவர்களுடைய கோரிக்கை. ஆனால் அதை தாண்டி இடத்தையுமே அப்படியே சுருட்டி விட்டார்கள். இதுல மதசார்புமையை பார்க்காமல் மத நம்பிக்கையை தான் அவர்கள் அன்றைக்கு பார்த்தார்கள். மதசார்புமையை பார்த்திருந்தால் இந்த விவகாரம் இந்த அளவிற்கு பூதாகரமாக ஆயிருக்காது, வெறும் பூஜ்யமாக புஷ்வானமாக அது போயிருக்கும். அப்படி போகாததுக்கு காரணம் மத நம்பிக்கை தான் காரணம். 1971 காங்கிரஸ் ரெண்டாக உடைகின்றது. காங்கிரஸ் ஆர், காங்கிரஸ் ஓ. காங்கிரஸ் ஓ என்றால் காமராஜர் தலைமையில் உள்ளது. ஆர் என்று சொன்னால் ரிக்வெசிஷன் என்று சொல்லி அப்ப இந்திரா காந்தி தான்.
காங்கிரஸ் அலுவலகத்தில் யார் இருக்கிறது என்ற விவகாரம் வருகின்றது. அப்படி யார் இருக்கலாம் என்ற விவகாரம் வருகின்ற பொழுது காங்கிரஸ், இந்திரா காந்தியினுடைய தலைமையில் உள்ள காங்கிரஸ் வலிமையான காங்கிரஸ்ங்கிறதுனால காமராஜரை வெளியேற்றிட்டாங்க. உடனே அது நீதிபதிக்கு போகுது. மாவட்ட நீதிபதி இடத்தில் வழக்கு வருகின்றது. அப்போ அவரு அந்த நீதிபதியினுடைய பெயரு கட்டிங், நல்ல கட்டிங்கா தீர்ப்பு கொடுத்துட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ உண்மையிலேயே உரிமையாளராக இருக்கலாம், இருந்தாலும் நீ இவங்களை வெளியேற்றிருக்க கூடாது. நீ அப்படி வெளியேற்றியது தவறு என்று சொல்லி தீர்ப்பளித்து, அதாவது 145 சிஆர்பி என்று ஒரு சட்டம் இருக்கின்றது, 145. அந்த 145 அடிப்படையில் நீ மரியாதையாக உள்ள இருந்து வெளியில வந்துரு, காங்கிரஸ் உள்ள வச்சிரு என்று தீர்ப்பளிச்சாங்க. இதுதான் சட்டம். பாபரி மஸ்ஜித் முஸ்லிம்களுடைய கையில 400 வருடம் இருந்திருக்கின்றது. அப்படி இருந்த அந்த பள்ளியை, அதாவது அட்வர்ஸ் பொசிஷன் என்று சொல்வார்கள், எதிரடி அனுபவம். எதிரடி அனுபவம் என்று சொன்னால், இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், அதனுடைய உரிமையாளர் வேறொருவர் தான். அந்த வேறொருவர் அவர் நான் சட்டத்துக்கு புறம்பாகவே எனக்கு உரிமை கிடையாது, அப்படி இருந்து நான் 12 வருஷம் இருக்கிறேன், அவர் மூச்சு கூட காட்டல. இப்போ என்னைய அவர் வெளியேற்ற முடியாது. 12 வருஷம் நீ என்ன செய்துகிட்டு இருந்த? சட்டம் அவரை பார்த்து கேட்கின்றது, உரிமையாளரை பார்த்து, வீட்டுக்கு உண்மையிலேயே சொந்தக்காரரை பார்த்து. இவன் இவ்வளவு நாளும் உட்கார்ந்து இருந்தான், நீ போய் அவனை போய் கேட்கலையே, அதனால உனக்கு இடம் சொந்தம் கிடையாது. 12 வருஷம் உட்கார்ந்துட்டான்ல, அவனுக்கு தான். 12 வருஷத்துக்குள்ள நீ கேட்டு இருந்தால் இந்த இடத்தை உள்ள பிரச்சனையை உனக்கு தருவதற்கு நாம் முடிவு செய்யலாம் என்று சட்டம் சொல்கின்றது. இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் பாபரி மஸ்ஜிதை முஸ்லிம்களிடத்தில் தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி கொடுக்கவில்லை. அது இந்துக்களுக்கு உரியது. அங்கு ராமர் பிறந்தார் 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 என்று ஒரு பொய்யை திரும்ப திரும்ப வலியுறுத்தி முஸ்லிம்கள் ராமர் பிறந்த இடத்தை அபகரித்துக் கொண்டார்கள் என்ற பிரச்சாரம் மக்களுடைய மனங்களில் போய் சேர்ந்தது. இப்போ பாபரி மஸ்ஜிதை இழந்தாச்சு. இழக்கிறதுக்கு முந்தையே 1991 நரசிம்மராவ் அந்த பாவி தான் இவ்வளவு பெரிய கொடுமைக்கும் காரணம். இதுல இந்த பத்திரிகைகள் எழுதுகின்றன. அதாவது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறார் என்றால் மாதவ் காட்போலே. இவர் யாருன்னா, இந்த விவகாரம் நடக்கும் போது உள்துறை செயலாளராக இருந்தவர் மத்திய அரசுல. அவர் எழுதியிருக்கிற நூலு தி பாபரி மஸ்ஜித் ராம் மந்திர் டைலமா, பாபர் மஸ்ஜித் ராம் மந்திர் குழப்பம், அண்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன். இது இந்திய அரசமைப்பு சாசனத்திற்கு ஒரு வேதியியல் பரிசோதனை என்பதில் அவர் குறிப்பிடுறாரு. 1949 பாபர் மஸ்ஜிதுக்குள்ள சிலைகள் வருகின்றன. அப்போ அங்க 15-16 போலீஸ்கள் நிற்கின்றார்கள். கையூட்டு லஞ்சம் கொடுத்து விட்டார்கள். உள்ளே வருகின்றது. பத்திரமாக ராமர் அப்போ குடி உட்கார்ந்துட்டாரு. அதை போல 1992 அந்த பள்ளிவாசல் இடிக்கப்படுகின்றது நரசிம்மராவனுடைய ஆட்சி காலத்தில். சுற்றிலும் காவல்துறை நிற்கின்றார்கள். மேல அந்த டோம்ல இருந்து துவங்கி அப்படியே பள்ளிவாசல 7 மணி நேரம் 8 மணி நேரம் கொட்டச்சி தகர்ற வரைக்கும் போலீசுகள் கொஞ்சம் கூட அசையவில்லை. அதை அவர் குறிப்பிடுறார். இந்த நரசிம்மராவ் ஆட்சியுடைய காலத்துல தான் இது நடந்தது. அப்படி நடந்தது. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. இதை மிகப்பெரிய அளவுல பத்திரிகைகள்லாம் விமர்சித்தன. இடித்தது குற்றம் என்றெல்லாம் கடுமையாக கண்டித்தன. ஆனால் திருட பொருளை திருடிட்டான், அவன்கிட்ட இருந்து அந்த பொருளை எடுக்கிறதுக்கு பதிலாக நீயே வச்சுக்க என்று கொடுத்தால் எப்படியோ அப்படி பாபர் மஸ்ஜிதினுடைய இடத்தை அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு
கொடுமை. சரி, பாபர் மஸ்ஜிதை கொடுத்துட்டான், அடுத்த பள்ளிக்கு வரக்கூடாது இல்ல? பாபர் மஸ்ஜித் இடித்த உடனேயே அவன் சொல்கின்றான், அவன் ஒரு ஸ்லோகத்தையே குறிப்பிடுகின்றான். அதாவது பாபர் மஸ்ஜித் துட்டி ஹே, மதுரா காசி பாக்கி ஹே. பாபர் மஸ்ஜிதை உடைச்சிட்டோம், மதுராவும் காசியும் இன்னும் எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது என்று சொல்கின்றான். இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் 1991 நாடாளுமன்றத்தில் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். வொர்ஷிப்பிங் ஆக்ட் 1991. இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது லட்சத்தீவை சார்ந்த எம்பி சயீத் அவர்கள் ஆட்சேபனை செய்கின்றார்கள். இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வராதீர்கள். உடைத்தது 1992. 1991 இந்த சட்டம் நரசிம்மராவ் அவர் என்ன பார்க்கிறாருன்னா, இந்த சனியை இந்த பாபர் மஸ்ஜிதோட தொலையட்டும். அவன் ஒரு பட்டியல் போடுறான, என்ன பட்டியல்? காசி, மதுரா என்று ஒரு பட்டியல் போடுகின்றானே, அந்த அளவுக்கு போக வேண்டாம் என்பதற்காக வேண்டி இந்த வழிபாட்டு தல சிறப்பு சட்டத்தை இயற்றுகின்றார்கள். PM சயீத் எம்பி அவர்கள், லட்சத்தீவு உறுப்பினர், கடுமையாக ஆட்சேபனை செய்தார்கள். நீங்கள் இப்படி பாபர் மஸ்ஜிதுக்கு விதிவிலக்கு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சட்டத்தினுடைய நோக்கம் சுதந்திரம் பெற்ற 1947 செப்டம்பரில் இருந்து எல்லா வழிபாட்டு தலங்களும் எந்த ஒரு வகையிலையும் அதனுடைய தன்மை மாறக்கூடாது. இது எனக்கு சொந்தம், இதற்கு கீழே கோயில் இருந்தது என்று எவனும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது. அத்தனை வழக்குகளும் முடிந்து போய்விட்டன. இனிமேல் அது வழக்காகவே எடுத்துக் கொள்ளப்படாது என்று அந்த சட்டம் சொல்கின்றது. சரி, அந்த வகையிலாவது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று பார்த்தால் இப்போது என்ன தெரியுமா, வரிசையாக விஸ்வநாத், காசி விஸ்வநாத் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த வழக்கு கீழ்கோர்ட்டில் வருகின்றது. அந்த கீழ்கோர்ட்டுக்காரன் என்ன அவன் சொல்றான், இங்கு காசி விஸ்வநாத் கோயிலில் இது ஏற்கனவே ஒரு கோயில் இருந்து அந்த இடத்தில் தான் இவர்கள் பள்ளிவாசலை கட்டியிருக்கின்றார்கள். வாரணாசியில் உள்ள ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள். கீழ்கோர்ட்டு, நீ தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு உனக்கு நான் அனுமதி வழங்குகின்றேன் என்று தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்துக்கு அனுமதி வழங்குறான். உடனே அந்த மக்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர் நீதிமன்றமும் அனுமதிக்கின்றது. அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. உச்ச நீதிமன்றமும் அனுமதிக்கின்றது. இதுல வேடிக்கை கூத்து என்ன தெரியுமா, சந்திரசூட் இருக்கின்றாரே, இவர் இப்படிப்பட்ட மதசார்பின்மை வாதி என்று சொன்னால், இவர் பதவி விலக போற சந்தர்ப்பத்தில் விநாயகர் சிலையினுடைய வழிபாட்டுக்கு மோடி இவருடைய வீட்டுக்கு வர்றார். அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ மோடி அங்கு நடந்த அந்த விநாயகர் வழிபாட்டில் கலந்து கொள்கின்றார். இவர் நீங்க தொல்பொருள் ஆய்வுக்கு தடை கிடையாது என்று அந்த வாசலை திறந்து விடுறார். இதனால என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், இதை பத்திரிகைகள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். நீங்க எப்படி வழிபாட்டு தல சட்டத்தை மீறுகின்றீர்கள் என்று நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறாங்க. நீதிமன்றம் அதை ஒரு கேள்வியாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்து என்னாச்சு, தம்பல் பள்ளிவாசல், அது ஊப்பில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு வர்றான். என்ன சொல்றான் தெரியுமா, இது ஹரிஹரி என்ற ஒரு கோயில் இருந்தது, அதை அடிச்சு தான் இதை கட்டியிருக்காங்க என்று சொல்லி கீழ்கோர்ட்டு உத்தரவு கொடுத்துட்டான். வந்து அளவுல எடுக்கின்றார்கள், தோன்றுவதற்குண்டான வேலைகள் எல்லாம் பார்க்கின்றார்கள். இவங்க இதற்கு அடுத்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அதை கண்டுகொள்ளவில்லை. விளைவு என்ன தெரியுமா, ஒரு கட்டத்தில் அவர்கள் 3வது தடவையாக பள்ளிவாசலை அளவீடு செய்வதற்காக வேண்டி வருகின்ற பொழுது ஜெய் ஸ்ரீராம் என்று கத்திக்கொண்டே வருகின்றான். முஸ்லிம்கள் கொந்தளிக்கின்றார்கள். அதனுடைய விளைவு துப்பாக்கி சூடு நடக்கின்றது. நின்றவன் வந்தவன் போன முஸ்லிம்கள் 5 பேர்கள் பலியாகி விடுகின்றார்கள். நம்ம பாருங்க, நீதிமன்றம் மதசார்பின்மையை கடைபிடிக்கவில்லை, நிர்வாகத்துறை மதசார்பின்மையை கடைபிடிக்கவில்லை.
இதுவெல்லாம் நமக்கு என்ன காட்டுகின்றது? ஒரே ஒரு செய்தி தான். நீங்கள் அப்படியே நேராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கைக்கு வாருங்கள். என்ன நடக்கின்றது? அவர்கள் சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை, அவர்கள் சிலைகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கின்றார்கள், செய்முறை பயிற்சியாக பாடம் நடத்துகின்றார்கள். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அப்படி அந்த சம்பவத்தை நிகழ்த்திய அந்த கதாநாயகர்கள் என்ன காலு புனுலகு புண்ணியானா, இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நெருப்பு குண்டத்தை மூட்டுங்கள், அதில் அவரை தூக்கி போடுங்க என்று சொல்கின்றார்கள். அதை மாதிரி நெருப்பு குண்டம் அவர்களுக்காக வேண்டி தயாரிக்கப்படுகின்றது. அதில் அவர்கள் தூக்கி எறியப்படுகின்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? இப்ராஹிம் கரிந்து தீந்து சாம்பலாகி போய்விடுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், குல் யா நாரு கூனி சலாமன் வ பர்தன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு இதம் அளிக்கக்கூடிய ஒரு பூங்காவனமாக, அமைதி அளிக்கக்கூடிய பாதுகாப்பாக நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் சொல்கின்றான். முடிவில் குறிப்பிடுகின்ற கைதன், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். அவர்களை நாம் நஷ்டத்திற்குரியவர்களாக ஆக்கிவிட்டோம் என்று சொல்லிட்டு, அன்றைக்கு ஈமான் கொண்டவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணியிருக்கின்றார்கள். ரிசல்ட்டு அவர்களுடைய காலத்தில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான். அப்போதைக்கு இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அருளல்லத்தி பாரக்கனா ஃபீஹி லில் ஆலமீன், உலகத்தாருக்கு நாம் பரக்கத்தாக எதை ஆக்கினோமோ அந்த பூமியின் பக்கம் காப்பாற்றி கொண்டு சென்றோம் என்று சொல்கின்றான். அருமை சகோதரர்களே, இதே மாதிரியான பாதுகாப்பு நமக்கும் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் அப்படித்தான் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு அவரிடத்துல ஆட்சி அவருடைய கையில் இருக்கின்றது. தேர்தல், அதில் வாக்களிக்கலாம் என்று பார்த்தால் தேர்தல் இயந்திரத்தில் விளையாட்டு காட்டுறான். பொருளாதாரம் அவருடைய கையில் இருக்கின்றது. எல்லாமே அவருடைய கையில் இருக்கின்றது. உலக நாடுகளை கட்டி போட்டிருக்கிறான். ஒவ்வொரு நாட்டுக்கும் மோடி போகும்போது சவுதியில் உள்ள மன்னர் சல்மான் அவருடைய மகன் முகமது பின் சல்மான், முகமது பிடிச்சி சேர்த்து கட்டுற, இந்தியாவில் முஸ்லிம்கள் இன்ன பாடுபடுறானுங்கிறத அவர்களும் கவனிக்கவில்லை. ஏவனும் நமக்கு கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு இந்த ஏகத்துவ கொள்கை இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக சில சோதனைகள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸை சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். எனக்கு இன்னல்லாஹ ஜவாலியல் அரப், அல்லாஹ் எனக்கு இந்த பூமியை அப்படியே தூக்கி காட்டினான். இதுல அல்லாஹ் எனக்கு தங்கம் வெள்ளி போன்ற பொக்கிஷங்களை அளித்திருக்கின்றான். நான் என்னுடைய சமுதாயம் மேற்கு கிழக்கு பகுதி என்று அதனுடைய ஆட்சி நீண்ட பகுதிகளை எல்லாம் அந்த பூமி பகுதியெல்லாம் அல்லாஹ் எனக்கு காட்டினா, அந்த சந்தர்ப்பத்தில் நான் அல்லாஹ்விடத்துல ஒரு துவா செய்தேன், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை பசி பட்டினி போன்ற மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தினால் நீ அழித்து விடாதே. ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, சமுதாயத்தில் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட விரோதிகளை வைத்து என்னுடைய சமுதாயத்தை நீ அழித்து விடாதே என்று நான் இறைவன்கிட்ட கேட்டேன். அல்லாஹ் எனக்கு பதில் சொன்னான், முஹம்மதே, நான் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அது முடிவு செய்ததுதான். நான் உங்களுடைய சமுதாயத்தை பஞ்சத்தினால் பட்டினியினால் பசியினால் ஒரேடியாக அழித்து விட மாட்டேன். அதுபோன்று வெளியில் உள்ள எதிரிகளாலும் நான் அழித்து விட மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர், ஆனால் அவங்களுக்குள்ள முட்டி மோதிக்கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லிவிடுகின்றான். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் எவனாக இருக்கட்டும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை, இந்த சமுதாயம் ஏகத்துவத்தில் இருக்கின்ற வரை ஒருபோதும் அழிக்க முடியாது. அந்த ஏகத்துவத்தை தான் இந்த ஜமாத்து போதித்துக் கொண்டிருக்கின்றது. கபறுகளை வணங்காதீர்கள், கல்லறைகளை வணங்காதீர்கள், தர்காக்களை வணங்காதீர்கள், சிலைகளை வணங்காதீர்கள். அதாவது குர்ஆனுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இணை வைப்பு ஏகத்துவம், இந்த மோதல்
கடைசி காலம் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நிலையை தான் சந்தித்தார்கள். அவர்களுக்கு எதிராக சதி செய்தார்கள், அவரை நாம் காப்பாற்றினோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய மோடிய விட பல மடங்கு அப்பன் ஃபிரௌன். ஒரு கைத்தடி தான், கைத்தடி இல்லாத வித்தையை காட்டுகின்றார்கள், தன்னுடைய அற்புதத்தை காட்டுகின்றார்கள். முதல்ல அவன் நுழைஞ்சி அதே கைத்தடி தான் ஃபிரௌனுடைய படை பின்னால் வந்து நிற்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரக்கோம், சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம். கல்லா இன்னமாய ரப்பி சயஹ்தி. என்ன ஆணித்தரமான வார்த்தைகள்! வரலாற்று பூர்வமாக எப்போதுமே நமக்கு ஒற்றடம் தரக்கூடியது, ஆறுதல் தரக்கூடியது, அருமருந்து தரக்கூடியது. ஃபௌஹைனா இலா மூசா அனிரிப்பி அஸாக்கல் பஹர். கைத்தடியை வைத்து கடலை அடியுங்கள் என்று சொன்ன உடனே கடல் பிளக்கின்றது. அத்தனை படைகளும் முஸ்லிம்களும் உள்ளே போகின்றார்கள், வெளியேறுகின்றார்கள். ஃபிரௌன் உள்ளே நுழைகின்றான். ஒரே தண்ணீர் தான் முஸ்லிம்களை காப்பாற்றுகின்றது, அதே தண்ணீர் தான் அதுவரைக்கும் சித்திரவதை செய்த முஸ்லிம்களை சின்னாபின்னமாக ஆக்கிய, கொலை செய்து கொண்டிருந்த ஒரு கொடியவனையும் அவனுடைய கூட்டத்தையும் மூழ்கடித்தது. அனைவரையும் மூழ்கடித்து விட்டோம் என்று சொல்கின்றானே, அதே ரப்பு இன்றைக்கும் இருக்கின்றான். நமக்கு தேவை, நமக்கு தேவை அந்த அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டும் நாம் வணங்குவோம் என்று சொன்னால், நூஹ் நபியினுடைய காலத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் நீங்கள் குர்ஆனிலே ஏறிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்றான், வலகத் சபகத் கலிமத்துனா லிபாதில் முர்ஸலீன். நம்முடைய தூதர்களுக்கு நம்முடைய வாக்கு முந்தி விட்டது. இன்னஹும் லஹுல் மன்சூரூன் வ இன்ன ஜுந்தனா லஹுல் காலிபூன். அவர்கள்தான் வெற்றி காண்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த வசனம் பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. தேவை, அவசியம் நாம் ஐஸ்வரித்துக் கொள்வது, நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக அணைத்துக் கொள்வது, இருக நம்முடைய உள்ளத்தில் திணித்துக் கொள்வது ஏகத்துவம் மட்டும்தான். அதுதான் இன்றைக்கு நமக்கு வெறுப்பு பிரச்சாரம் என்ற நெருப்புள்ள சுட்டி நாம் உள்ளே அமுக்கப்பட்டிருக்கின்றோம், எழுந்திருக்க முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காத்த அதே நாயன் இருக்கின்றான், அவனே நமக்கு போதுமானவன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.